இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் பிடிச்ச காலிஃப்ளவர் 65. இப்போ ஒரு காலிஃப்ளவரை எடுத்து அதை சின்ன சின்னதாக அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அல்லது அதை நடு தண்டை மட்டும் வெட்டி எடுத்துட்டு சுற்றி பிச்சு பிச்சு பூவை அப்படியே அழகாக கூட எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இந்த பூவை எல்லாத்தையும் உதுத்ததுக்கு அப்புறம் இதை ஒரு சுடு தண்ணியில் உப்பு போட்டு அதுக்குள்ளே ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தனியாக இன்னும் ஒரு சில்லுன்னு இருக்கிற தண்ணியில் போட்டு நம்ம அலசி சுத்தம் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா மொறு மொறுன்னு நல்லா இருக்கும். இந்த அலசின காலிஃப்ளவரை எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு இதுக்கு தேவையான மசாலா பொடிகள்லாம் என்னென்னு பார்ப்போமா. ஒரு பாத்திரத்தில் ஒரு 50 கிராம் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நல்லா கலந்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம கலந்து வச்ச இந்த மாவை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு பவுல் எடுத்து அதில் நம்ம அலசி வச்ச அந்த காலிஃப்ளவர் அதில் போட்டு அதில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பிடிக்காதவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அந்த கலந்து வச்ச மாவு அதில் கொட்டி கொஞ்சோண்டு லைட்டாக தண்ணி தெளித்து அதை அப்படியே நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப வேண்டாம், ஒரு 2 கை அளவோட கம்மியாக தண்ணி தெளித்து நல்லா கலந்துக்கணும். ஏன்னா அதிலே ஈரப்பதம் இருக்கிறனால நல்லாயிருக்கும். அப்போ தான் மொறு மொறுன்னு வரும். அது நல்லா கலந்து அதை அப்படியே ஊறட்டும். அப்படியே மூடி வச்சிடலாம். இது ஊறட்டும். நம்ம அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுருவோம். கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த ஊற வச்ச காலிஃப்ளவர் மசாலாவை எடுத்து அப்படியே எண்ணெயில் ஒவ்வொன்றா அழகாக போட்டோன்னா அது அழகாக பொரியும். நல்லா தனித்தனியாக அலக்கலக்காக போடும்போது நல்லா உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் அந்த காலிஃப்ளவர் ஃப்ரை. இது ரொம்ப ஈஸி தாங்க செய்கிறதுக்கு. இப்போ நம்ம கடையில் போய் கேட்டோன்னா ஒரு சின்ன பவுலை வச்சுக்கிட்டு 100 ரூபா 150 ரூபான்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு 50 ரூபாய்க்கு பூ வாங்கினா கிட்டத்தட்ட 4-5 பேர் வீட்டில் சாப்பிட்லாம். அவ்வளோ அழகாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம அந்த காலிஃப்ளவர் 65 பிடிச்சவங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம மிச்சம் இருக்கிறதையும் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இது நல்லா பொரிச்சிட்டு வரும்போது கடைசியில் கொஞ்சோண்டு கருவேப்பிலையை போட்டு பொரித்து எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, மொறு மொறுன்னு சுவையான காலிஃப்ளவர் 65 ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.